இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மொபைல் போன். இந்த விலைக்கு இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபிள் ஃபோல்டபிள் மொபைல் போன் இன் இந்தியா. நம்ம சேனல்ல நீங்க அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்க. ஆனா முதல் முறையா நம்ம சேனல்ல இப்போ பாக்ஸிங் வீடியோ நம்ம காமிக்க போறோம். இந்த மொபைல் போனை இங்கதான் தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் தயாரிக்கிற இந்த போன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் விற்க போறாங்க. இந்த அசம்பிளி லைன்ல டெக்னோனுடைய புதிய மொபைல் போன் ஃபேண்டம் வி ஃபோல்ட் அவங்க அசம்பிள் பண்ண போறாங்க. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்த போன் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு வாங்க ஃபேக்டரி டூர் போவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். டெக்னோ ஃபேண்டம் வி ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு புது மொபைல் போனை சமீபத்தில் இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மொபைல் போன் இந்தியாலையும் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுற இந்த மொபைல் போன் இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட மொபைல் போன். ஃபேக்டரி விசிட் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா அவங்க இந்த டெக்னோனுடைய ஃபேண்டம் வி ஃபோல்ட் மொபைல் போனை எப்படி தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் நம்ம பார்க்க போறோம். டெக்னோனுடைய ஃபேக்டரியில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபேண்டம் வி ஃபோல்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டபிள் மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் போனை இங்கே தான் தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் தயாரிக்கிற இந்த போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்க போறாங்க. ஸோ இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்த போன் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வாங்க ஃபேக்டரி டூர் போவோம். ஆல்ரைட், நம்ம இப்போ வந்து ஃபேக்டரிக்குள்ள நம்ம போக போறோம். இந்த மொபைல் போன் கம்பெனியோட ஃபேக்டரிக்குள்ள நம்ம போறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ அந்த ஒரு கோட்டை நம்ம போட்டுக்கிட்டாச்சு. அதையும் தாண்டி நம்ம ஃபேக்டரிக்குள்ள என்டர் பண்றப்போ நம்ம உடம்புல வேற ஏதாச்சும் டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஃபேன் ப்ளோயர் மாதிரி இருக்கு. நாலா பக்கமும் ஒரு காத்து நம்ம வீஸ் மேல அடிச்சு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறமா இங்க இருந்து வெளியே போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது எஸ்எம்டி செக்ஷன், அதாவது சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. இந்த செக்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, மதர் போர்டை அசம்பிளி பண்றாங்க. மதர் போர்டு ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி அவங்க கிட்ட வந்துருச்சு. மதர் போர்டு மேல ப்ராசஸர் அசம்பிள் பண்றது, சென்சர்ஸ் அசம்பிள் பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் இங்க நடக்குது. இந்த மதர் போர்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு பிரிண்டிங் மிஷின்குள்ள வைக்கிறாங்க. இந்த பிரிண்டிங் மிஷின்குள்ள யூசுவலா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரிண்டர்ல இன்புட் ஃபீடு பாத்தீங்க அப்படின்னா A4 சைஸ் பேப்பரை நம்ம வச்சு விடுவோம். ஸோ அதை மாதிரி நிறைய ரிப்பன்ல ஒவ்வொரு பார்ட்ஸையும் அவங்க பிரிண்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது உள்ள போயிட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆகி அந்த பார்ட்ஸ் அந்த மதர் போர்டு மேல ஒட்டி வெளியே வருது. இந்த மாதிரி ஒட்டி வெளியே வர்றப்போ கரெக்டாக ஒட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை செக் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க விஷுவலா, அதாவது ஹியூமன் கை ஐஸ் மூலமா செக் பண்றதுக்கு பேர் வந்து VI அப்படிங்கிறாங்க, விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். ப்ராசஸர் கூட இங்க தான் அவங்க மவுண்ட் பண்றாங்க. மொபைலுடைய ஹீட்டிங்கை குறைக்கிறதுக்காக தெர்மல் பேஸ்ட்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை கூட அவங்க இங்க தான் அசம்பிள் பண்றாங்க. கடைசியா ஃபர்ம்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த செக்ஷன்ல அவங்க லோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டெஸ்டிங் செக்ஷனுக்கு அந்த லோட் பண்ண மதர் போர்டை அவங்க அனுப்புறாங்க. இங்க டெஸ்டிங் செக்ஷன்ல இவங்க வச்சிருக்கக்கூடிய சென்சர்ஸ் எல்லாம் திரும்பி அவங்க ஒழுங்கா வச்சிருக்காங்களா, அப்புறம் அவங்க அப்லோட் பண்ண ஃபர்ம்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே ஒழுங்கா இந்த சென்சரை ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படிங்கறத அவங்க நிறைய தடவை செக் பண்றாங்க. டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அசம்பிளி லைனுக்கு நம்ம போக போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜெனரலா எல்லா மொபைல் போனுக்கும் அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஆனா இந்த அசம்பிளி லைன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்பதான் திறக்குறாங்க. இந்த அசம்பிளி லைன்ல டெக்னோனுடைய புதிய மொபைல் போன் ஃபேண்டம் வி ஃபோல்ட் அவங்க அசம்பிள் பண்ண போறாங்க. ஸோ நாங்க அன்னைக்கு ரீச் பண்ண நாள் தான் முதல் தடவை அந்த அசம்பிளி லைன்ல அந்த மொபைல் போனை அசம்பிள் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அசம்பிள் பண்றதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்க திரும்பியும் டெஸ்ட் பண்றாரு. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பிளஸ் பிசிக்கல் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி அந்த பர்டிகுலர் மதர் போர்டு ஹவுசிங்ல எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா அந்த மதர் போர்ட்ல அவங்க மவுண்டிங் பண்ண போறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி, இந்த மொபைல் போன்ல டூயல் பேட்டரி இருக்கு. ஒவ்வொரு பேட்டரியும் வேற வேற கெப்பாசிட்டி, அதோட சைஸ் லென்த் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சோ பேட்டரியை இப்போ மவுண்டிங் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரessing மிஷின் ஒன்று இருக்கு. அந்த பேட்டரி வந்து போதுமான பிரஷர் கொடுத்து அவங்க ஒட்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இடத்துல அவங்க அசம்பிள் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி மவுண்ட் பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேட்டரி மேல ஒரு கிராஃபின் ஷீட், அதாவது ஹீட் டிசிபேஷனுக்காக கிராஃபின் ஷீட்டை ஒட்ட வைக்கிறாங்க. அப்புறம் இந்த கேமராவுடைய ஹவுசிங் இருக்கு பாத்தீங்களா, கேமராக்கு மேல இருக்கக்கூடிய கிளாஸ், அதை வந்து ஒட்டுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவங்க ஒட்டுறாங்க. எந்த விதமான டஸ்ட்டும் ஏர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹியூமிடிஃபையர் மூலமா அந்த ரூமை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சின்ன ஒரு ரூம்குள்ள இந்த மொபைல் போனுக்கு பேக் பேனலையும் ஒட்டுறாங்க. பேக் பேனலை ஒட்டுறதுக்கு முன்னாடியும் திருப்பி அவங்க விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒட்டின எல்லா பார்ட்ஸும் ஒழுங்கா ஒட்டிருக்கா அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்புறம் இந்த பேக் பேனலை ஒட்டுறதுக்காக ஸ்பெஷலான ஒரு க்ளூ ஒன்று ஆட்டோமேட்டிக்கா பிரிண்டர் மாதிரியே உள்ளுக்குள்ள வந்து க்ளூவை பிரிண்ட் பண்ணுது. அந்த பிரிண்ட் பண்ற மிஷினுமே பாத்தீங்க அப்படின்னா கேமரா, சென்சர்ஸ், ரோபோட்டிக், AI எல்லாம் வச்சு
திரும்பவும் எல்லாமே ஒழுங்கா அசம்பிள் ஆயிருக்கா அப்படிங்கறத நிறைய தடவை செக் பண்ணிக்குது. அப்புறம் இந்த பேக் பேனலை ஒட்ட வைக்கிறாங்க. இப்படிதான் அவங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பேனல், பேக்ல இருக்கக்கூடிய பேனல், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப டபுள் செக் பண்ணி ஒழுங்கா அசம்பிள் பண்ணிருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிடுறாங்க. இது ஒரு ப்ரொடக்ஷன் லைனா. இதுக்கப்புறமா அவங்க டெஸ்டிங் லைனுக்கு போகுது. திரும்பவும் டெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்படி அசம்பிள் ஆகி வரக்கூடிய மொபைல்ல எல்லாமே ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பாக்குறாங்க. ஸ்பீக்கர் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளே ஒழுங்கா இருக்கா, டச் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அவங்க ஒட்டிருக்கிற சென்சர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுதா, ஆண்டனா ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, கேமரா முதற்கொண்டு ஒழுங்கா அவங்க மவுண்ட் பண்ணிருக்காங்களா, அதோட ஆங்கிள் ஏதாவது டிஸ்டார்ஷன் இருக்கா, எல்லாத்தையும் அவங்க செக் பண்றாங்க. ஆல்ரைட், சோ இந்த போன் இப்ப ரெடி ஆயிருச்சு. சோ அசம்பிளில இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் நீங்க பாத்தீங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்சரும் ஒவ்வொரு ஸ்க்ரூவும் அவங்க ஒழுக்கா பொருத்திருக்காங்களா, பொருத்தினதை ஒரு செக் பண்றாரு, செக் பண்ணதை ஒரு செக் பண்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஸ்டெப்ஸை தாண்டி ஒரு வழியா போன் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த போன் மேல ஒரு கவர் மாதிரி போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. இதை எடுத்துட்டு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை செக்கிங் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிட்டு உங்ககிட்ட போனை கொடுப்பாங்க. ஆல்ரைட், சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அங்க அசம்பிளி லைன்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில சாம்பிளை எடுத்து அவங்க ஒரு தனியா ஒரு ரூமுக்குள்ள ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் பண்றாங்க. ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், பிளாஷ், கேமரா, டிஸ்பிளே, டச் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் ஓடுது. இந்த 8 மணி நேரம் ஓடினாலுமே இந்த மொபைல் போன் ஒழுங்கா இருக்கா அப்படிங்கறத அவங்க சாம்பிள் டெஸ்டிங் பண்றாங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த அசம்பிளி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பேக்கிங் பண்ணணும். நம்ம சேனல்ல நீங்க அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்க. ஆனா முதல் முறையா நம்ம சேனல்ல இப்போ பாக்ஸிங் வீடியோ நம்ம காமிக்க போறோம். சோ பேக்கேஜிங் லைன்ல முதல்ல வந்து பாக்ஸையுமே இன்ஸ்பெக்ட் பண்றாருங்க ஒரு ஆளு. பாக்ஸுக்கு வெளியில ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கறத ஒரு விஷுவலா செக் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஒருத்தவங்க ஒட்டுறாங்க. அப்புறம் அந்த மொபைல் போனை வச்சு அது ஒழுங்கா செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஒருத்தர் வந்து அதுல செட் பண்றாரு. அதுக்கப்புறமா மொபைல் போன் வைக்கக்கூடிய மற்ற அக்சசரிஸ் எல்லாமே அந்த சார்ஜர் 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க. அதுக்கான கேபிள், அப்புறம் மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே உள்ள வச்சு, அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே ஒவ்வொன்றா உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சுட்டு பாக்ஸை ஒழுங்கா கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வெளியில ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அதையும் அவங்க சீல் பண்ணி ஃபைனலா நமக்கு வெளியே வர்றப்போ இந்த டெக்னோ ஃபேண்டம் V Fold மொபைல் போன் மார்க்கெட்ல உங்களை மாதிரி யாராச்சும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கு. பட் மார்க்கெட்டுக்கு அப்படியே அனுப்ப முடியாது பாருங்க. இதையுமே ஒரு அவுட்டர் பாக்ஸ் பேக்கேஜிங்ல பத்திரமா வச்சு பேக் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு காட்டன்ல அவங்க லோடு பண்ணிடுறாங்க. இந்த டெக்னோ ஃபேண்டம் V Fold மொபைல் போனுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 77,777, அதாவது பென்டா 7 அப்படிங்கிறாங்க. இந்த விலைக்கு இதுதான் சீப்பஸ்ட் ஃபோல்டு மொபைல் போன் அவைலபிள் இன் இந்தியா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிராண்ட் தான் இப்பொழுதைக்கு ஃபோல்டுல அவைலபிளா இருக்க போகுது. அதுல இது இரண்டாவது பிராண்ட், இரண்டாவது மாடல். நார்மலா இந்த விலைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிளிப் மொபைல் போன் தான் கிடைக்கும். ஆனா இது வந்து ஃபோல்டு மொபைல் போன், அதுவும் இந்தியால தயாரிக்கிறாங்க. பட் இந்த விலை பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் பிரைஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த விலை என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த டெக்னோ ஃபேண்டம் V Fold மொபைல் போன் ஏப்ரல் 11ஆம் தேதி இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. முதல் சேல் பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த விலை 77,777 வந்து லிமிடெட் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டெக்னோ ஃபேண்டம் V Fold மொபைல் போனுடைய அறிமுக விமர்சனம் நம்ம சேனல்ல விரைவில் வருது. அதை நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, இந்த வீடியோல ஃபேக்டரி டூரா நம்ம காமிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.